தமிழக அரசின் முத்திரையில் உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் மிகப்பெரிய தேர்களில் 6வது மிகப்பெரிய தேராக கருதப்படுகிறது. இந்த தேர் 164 அடி உயரம் கொண்டது. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா ஆகிய முக்கிய நிருபர்கள் தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த விழாவில் கலந்து கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலின் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தின் நேரடி காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் தேரோட்டம் வெகு விமர்சையாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கருப்பசாமி தற்பொழுது அளிக்க காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கருப்பசாமி, தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மிகவும் பழமையான கோயிலாகும். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஆழ்வார்களில் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் என்பது இங்கு கூடுதல் சிறப்பம்சம். மேலும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்து மத வைணவ கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இந்த ஆண்டாள் திருக்கோவில். இந்த ஆண்டாள் திருக்கோவிலில் பாத்தீங்கன்னா ஒரு திராவிட சிற்ப கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயிலை நம்ம சொல்லலாம். மேலும் இந்த ஆடிப்பூர திருவிழா என்பது வருடந்தோறும் நடைபெறும் ஒரு முக்கியமான நிகழ்வில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ஆடிப்பூர திருவிழாவின் சிறப்பம்சம் என்ன என்று பார்ப்பேயானால், இந்த ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரமான ஆடிப்பூர தினத்தன்றுதான் இந்த தேரோட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த தேர் திருவிழா என்பது கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடியான, அதாவது கடந்த 19ஆம் தேதியுடன் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த ஆடிப்பூர தேரோட்ட திருவிழாவிலும் பாத்தீங்கன்னா கடந்த 5ஆம் நாள் திருவிழாவான கருட சேவை, அவரை தொடர்ந்து நடைபெறும் பயண சேவை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆடிப்புற திருவிழா தேரோட்டம் இன்று காலை சரியாக 8:05 மணிக்கு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா, சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் SC சுப்பிரமணியம், மாவட்ட ஆட்சியர்கள், அரசின் முக்கிய அலுவலர்கள் கலந்து கொண்டு இந்த தேரோட்டத்தை தொடங்கி வைத்துள்ளனர்.
இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேரோட்டத்திற்கு பக்தர்களுக்கான வசதியாக தமிழகம் எங்கும் சிறப்பு பேருந்து ஏற்பாடுகள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தால் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜராஜன் தலைமையில் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் கூடுதல் பாதுகாப்புக்காக 2 தீயணைப்பு வாகனங்களும் 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் என்பது அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவ சேவைகளை இந்த ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு ஏற்படுத்தி உள்ளனர் சார். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி கருப்பசாமி. இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டா கோவில் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலின் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கோடான கோடி மக்கள் தற்பொழுது அதில் பங்கேற்று வருகின்றனர். இது தேரோட்டம் குறித்து ரங்கராஜன் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக ஒன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமலராய். ஆடி மாதம் பூர நட்சத்திரம் நலவருஷம் செவ்வாய்க்கிழமை ஆண்டாள் திருத்துழாய்ச்சொடியில் அவதாரம் பண்ணார். ஆண்டாள் திருத்துழாய்ச்சொடியில் அவதாரம் பண்ணி மார்கழி மாதம் பூரா பகவானை குறிச்சி பக்தி பண்ணி திருப்பாவங்கிற நோன்பு நோத்து பங்குனி உத்தரத்தில் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண திருக்கோலத்தோடையே இந்த ஊரில் காட்சி கொடுக்குறார். எல்லா வைஷ்ணவ கோயிலையும் கருடாழ்வார் சன்னதிக்கு ஏத்தாப்பில் இருப்பார். இந்த ஒரு சன்னிவேசத்தில் மட்டும்தான் கருடாழ்வார் பக்கத்திலே இருக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா ஆகிய முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலின் தேரோட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்பொழுது தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கிறோம். புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டம் குறித்து கோவில் பட்டர் வாசுதேவன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பு இதற்கும் உண்டுன்னு இந்த அற்புதமான திருவாடிப்பூரத்துக்கு ஈடு இணையே கிடையாது. ஆண்டாளுக்கு ஒப்பு உண்டாகில் இந்த திருவாடிப்பூரத்துக்கும் ஒப்பு உண்டு என்கிறது மணவாள மாமணிகளுடைய அற்புதமான வாக்கியம். அதன் பிரகாரம் இந்த உத்தமோத்தமமான திருவாடிப்பூர நன்னாளிலே ஆண்டாளுடைய திருவருள் பெற்று எல்லா மக்களும் எல்லா மங்களங்களும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இந்த தேரோட்டம் தற்பொழுது
பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தேரினை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டாள் பிறந்தனால ஸ்ரீவில்லிபுத்தூர் விசேஷமாக மிக உண்டானது. பெரிய பெருமாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. பெரியாழ்வார் பிரம்மோற்சவம் எல்லாமே விஷயமாக இருந்தாலும் ஆடிப்பூர உற்சவங்கிறது மிக விசேஷமான ஒரு விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அனைத்து பக்தர்களும் சேர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிராண்டாளுடைய அனுகிரகம் பெற்று ஊழல்கள் வாழ எல்லாரும் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாளுடைய பாசுரம். நீர்பட்டு எல்லாரும் பூலோகத்தில் உள்ள அனைவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டாளுடைய விருப்பம். அதுபோல் ஆண்டாளுடைய விதேசத்தில் இந்த உற்சவங்கள்லாம் சேவித்து ஆண்டாளுடைய அனுகிரகம் பெற்று பூலோகத்தில் வையத்தில் உள்ள அனைவர்களும் நலமாக வாழ வேண்டும்.